சேப்பாக் திருவல்லிக்கேணி 2026 தேர்தல் நிலவரம் என்ன? களத்தில் முன்னணியில் இருப்பவர் யார்? தொடர்ந்து இணைந்திருங்கள் இந்த காணொலியின் இறுதி வரை. சேப்பாக் திருவல்லிக்கேணி முன்னாடி மாதிரி இப்போ அது தனி கான்ஸ்டுவன்சியால் இல்லை. இப்போதைக்கு சேப்பாக் திருவல்லிக்கேணியும் இரண்டும் சேர்ந்து ஒரே கான்ஸ்டுவன்சியினுடைய உட்பகுதியாக மாறியுள்ளது. அதனுடைய மிக முக்கியமான தற்போதைய தரவுகள் என்ன, கிரவுண்ட் ரிப்போர்ட்ஸ் என்ன சொல்லுது, ரீசெண்டான களத்திலிருந்து எடுக்கப்பட்ட ஆய்வுகள் அடிப்படையில் யார் முன்னிலையில் இருக்கிறார் அப்படின்னு பார்க்கும்போது திராவிட முன்னேற்ற கழகம் தான் இன்னும் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஃபேவரட்டாக சேப்பாக் திருவல்லிக்கேணியில் இருக்குது. குறிப்பாக டெப்டி சிஎம் திரு உதயநிதி போட்டியிடுவதால் அட்வான்டேஜ் மிகப்பெரிய ஒரு பொலிட்டிக்கல் அட்வான்டேஜ் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இருக்குது. அதே மாதிரி ரீசெண்டான பல களத்திலிருந்து செயல்படுத்தக்கூடிய பல்வேறு ஆய்வாளர்களும் அரசியல் விமர்சகர்களும் இந்த கான்ஸ்டுவன்சி இன்னும் டிஎம்கேனுடைய பாஸ்டியனாக கோட்டையாகவே உள்ளது அப்படிங்கிறது தான் தெளிவாக கூறுகிறார்கள். அப்போது ஒட்டுமொத்தமாக இந்த ஹிஸ்டாரிக்கலாக என்ன ஸ்ட்ரென்த் இங்கே டிஎம்கேக்கு ஃபோர்ட்ரஸாக மாறுறதுக்குரிய வாய்ப்புகள் எப்படி அமைஞ்சுது அப்படின்னு பார்க்கும்போது ட்ரிப்ளிகேனும் சேப்பாக்கினுடைய பெல்ட்டில் அதிகமாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஒரு பரவி விரும்பி இருந்திருந்தால் கூட ஒரு அர்பன் மைனாரிட்டியான பழைய திராவிடியன் ஓட் பேங்க்கும் இங்கே மிகப்பெரிய ஒரு பலம். அதே மாதிரி டிஎம்கேக்கு கன்சிஸ்டண்டான ஒரு ஓட் பேஸ் இந்த தொகுதியில் இருந்திருக்கு. அப்போது ஆட்டோமேட்டிக்காக அது டிஎம்கேக்கு மிகப்பெரிய ஒரு பலத்தை இந்த தொகுதியில் கொடுக்கறதுக்குரிய வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி கேண்டிடேட்டுக்குரிய ஃபேக்டர்னு பார்க்கும்போது திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒட்டுமொத்தமாக சினிமா பின்புலத்தை வைத்திருந்து திருப்பி அரசியலுக்குள்ளே வந்திருந்தால் கூட அவருக்கான பாரம்பரியமும் அதே சமயம் அவர் கொண்டிருக்கக்கூடிய அந்த ஹை விசிபிலிட்டி லீடர் அப்படிங்கிற அந்த டேக்லைனுமே மிகப்பெரிய ஒரு ஃபேக்டராக கேண்டிடேட்டுக்கு இருக்கிறது இந்த தொகுதியில். அதே மாதிரி திராவிட முன்னேற்ற கழகம் செயல்படுத்திய பல்வேறு நலத்திட்ட உதவிகளும் சரி, அவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த மீடியா வெளிச்சமும் சரி, யூத்தினுடைய கனெக்டும் இது ஒரு பர்சனலான ஓட் புல்லை கொண்டு வரதற்கு திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் அதனுடைய லீடர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் இருக்கிறது அப்படிங்கிறது தான் பெருவாரியான பார்வை. இது எலெக்ஷன் அவுட்கம்ல மிகப்பெரிய ஒரு இன்ஃப்ளூயன்ஸை கிரியேட் பண்ணுங்கிறதுலையும் மாற்று கருத்தே இருக்க முடியாது. அப்போது இது எல்லாம் ஒரு ஸ்மூத்தாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிராஃபிக் கன்ஜெஷன் பிரச்சனை ஒட்டுமொத்தமாக அந்த தொகுதியில் ஸ்மூத்தாக இல்லை அப்படிங்கிறது தான் தெளிவாக தெரியுது. மெயினாக சானிடேஷன் இஷ்யூஸும் குப்பை போன்று ட்ரைனேஜ் போன்ற இஷ்யூஸும் அங்கே தொடர்ச்சியாக எழுப்பப்பட்டு வருகிறது. அதே மாதிரி மீனவர் சமுதாய மக்களுக்கும் அங்கே அடிக்கடி பல வெண்டார் பிரச்சனைகள், அந்த கம்யூனிட்டி சார்ந்த ஒரு டிஸ்சாட்டிஸ்ஃபேக்ஷனும் அந்த தொகுதியில் இருக்கிறதையும் நம்மளால் தெளிவாக பார்க்க முடியும். இவை டிஎம்கேக்கு மிகப்பெரிய ஒரு ஸ்விங்கை கிரியேட் பண்ணுறதுக்குரிய வாய்ப்புகளும் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அதே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பார்க்கும்போது ஒரு ட்ரெடிஷ்னலான ஓட் பேங்க் இங்கேயும் அவர்களுக்கும் இருக்கிறது. ஆனால் ஒரு ஸ்ட்ராங்கான ஃபேஸ் இல்லை. அப்பேற்பட்ட ஒரு இடத்துல திரு உதயநிதி ஸ்டாலின் டெப்டி சிஎம்மாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் அடுத்த தலைமையாக பார்க்கப்படக்கூடியவரை கம்பீட் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பொலிட்டிக்கல் ஃபேஸ் இந்த இடத்துல இல்லை அப்படிங்கிறதையும் நம்ம மறுக்க முடியாது. பிஜேபி என்டிஏனுடைய சில பாக்கெட்டில் க்ரோத் இருக்குது, ஆனால் வின்னிங் லெவலுக்குரிய அளவுகள் அங்கே இல்லை. அதே சமயம் தாவேக்காவினுடைய விஜய் பொறுத்தளவுக்கு இளைஞர்களுடைய ஓட்டை ஸ்பிளிட் பண்ணுறதுக்குரிய பொட்டன்ஷியல் இந்த தொகுதியில் இருக்குது. அதே சமயம் டைரெக்டாக வின் பண்ணக்கூடிய சான்ஸுகள் மிக குறைவு. அப்போது டிஎம்கே வெர்சஸ் ஏடிஎம்கேங்கிறது ஓட்டை ஸ்பிளிட் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் தான் இங்கே அதிகம். மெயினாக இங்கே 3-வேயான கண்டெஸ்ட் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். டிஎம்கே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் தாவேக்காவுக்கும் உண்டான ஒரு போட்டி இங்கே உருவாகக்கூடியது மிகப்பெரிய ஒரு ஓட்டை ஸ்பிளிட் பண்ணுறக்கூடிய வாய்ப்பாக இந்த எலெக்ஷனில் இருக்கும். அது இன்னமுமே டிஎம்கேக்குரிய ஒரு கோட் ஓட் இன்டாக்டாக வைத்திருக்கிறதுக்கு வாய்ப்புகள் மிக 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 அதிகமாக இருக்கிறது இந்த தொகுதியில். ஃபைனலாக இந்த எலெக்ஷன் இன்றைக்கி நடந்தால் கூட திராவிட முன்னேற்ற கழகம் 60 விழுக்காடுகள் வின்னிங்கான ப்ராபபிலிட்டி இருக்குது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு குறைந்தது தோராயமாக 20 to 30 விழுக்காடும், தாவேக்காவுக்கு ஒரு 10 to 15 விழுக்காடான வின்னிங் ப்ராபபிலிட்டிஸ் தான் இந்த தொகுதியில் இருக்குது. ஸோ ஒட்டுமொத்தமாக ட்ரிப்ளிகேன் இன்னும் டிஎம்கேவினுடைய கோட்டை தான். மக்கள் கோபம் சைலண்ட்டாக பில்ட் ஆகுது அப்படிங்கிற ஒரு பார்வையும் இங்கே இருக்குது. எது எப்படியோ உதயநிதி அவர்களுடைய வேவ் மிகப்பெரிய ஒரு ஸ்ட்ராங்கான வேவாக கடற்கரையை ஒட்டி இருக்கக்கூடிய இந்த ட்ரிப்ளிகேன் சேப்பாக்கத்தில் தென்படுகிறது நம்மளால் பார்க்க முடியும். ஆனால் ட்ரிப்ளிகேனில் சர்ப்ரைஸான ஸ்விங் வருமா அப்படிங்கிறத நாம் பொறுத்திருந்து தேர்தலினுடைய இறுதி முடிவு மே 4 வர்ற வரைக்கும் காத்திருக்க வேண்டியது அவசியம். அடுத்தடுத்த நாள் ஒவ்வொரு தொகுதியினுடைய வின்னிங் ப்ராபபிலிட்டி யாருக்கு இருக்குது அப்படிங்கிற அந்த ஒரு தெளிவான அரசியல் பார்வையை காண லீடர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.